அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இபிஎஸ் விட சீமான் கில்லாடி அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அது என்னென்ன வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி சீமானை நேரடியாகவே அதிமுக கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு அழைச்சாரு அப்படின்னு சீமானவர்கள் சொல்லிய ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த ஒரு விஷயம் குறித்து இபிஎஸும் சரி, அதிமுகவுடைய பிற நிர்வாகிகளும் சரி, வாயே திறக்காமல் இருந்த நிலையில் திமுகவுடைய கைகோலிகளும் சீமானுக்கு ஆகாதவங்களும் வழக்கம் போல சீமான் ஒரு கட்டுக்கதை தான் விடுறாரு அப்படின்ற ஒரு போலி முத்திரையை குத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் குறித்து தற்போது ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா நேர்காணலிலேயே ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி சீமானை கூட்டணிக்கு அழைச்சது உண்மைதான் அப்படின்னும், இந்த ஒரு விஷயத்துல சீமான் அவர்கள் ரொம்பவே துல்லியமான ஒரு முடிவு எடுத்து கூட்டணி எல்லாம் வேண்டாம் ஐயா அப்படின்னு நம்ம தனிச்சே போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானுக்கும் 25 வருஷத்துக்கு மேல நட்பு இருக்கு அப்படின்னும், என்னதான் கருத்து வேறுபாடுனால சண்டை போட்டாலுமே திமுக கட்சியின் தலைவரான ஸ்டாலினிடமும் சரி, அதிமுக கட்சியின் தலைவரான எடப்பாடி பழனிசாமியிடம் சரி ஒரு நண்பராக தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா அரசியல் வேற, தனி மனித பண்பு வேற அப்படின்றது அவரே பார்த்தீங்கன்னா பல இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சீமானுடைய தந்தை இருந்ததற்கு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே அழைப்பு கொண்டு பேசின ஒரு வீடியோலாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி அரசியல் வரும்போது தான் அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி குறித்து ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடியை விட சீமான் கில்லாடி அப்படின்னும், இத்தனை ஆண்டு கால அரசியல் இருக்கக்கூடிய எடப்பாடியை விட சீமான் அவர்களுடைய தமிழ் தேசிய அரசியல் இந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க சீமானுக்கு மட்டுமே அந்த பெருமைகள் எல்லாமே சாரும். இந்த அளவுக்கு துல்லியமாக எல்லா விஷயங்களுமே கணிச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபராக சீமான் இருக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு உயர்ந்திருக்காரு அப்படின்னும், தற்போது தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியாக வளர்ந்துருக்காங்க அப்படின்னா இது சாதாரண விஷயமே இல்லை அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாகவே பகிர்ந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் நம்மள சீமானுக்கு கைகூலி அப்படின்னு ஒரு விமர்சனமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதுதான் உண்மை நிலவரம் அப்படின்ட்டு சொல்றதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை விட சீமான் கில்லாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.